Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கேக்குதா பின்னாடி எல்லாருக்கும்? Praise the Lord. Praise the Lord. ஒரு விஷயம் நீங்க எல்லாருமா என் பக்கமா உங்களுடைய கரங்களை உயர்த்தி எனக்காக என்னை மறைத்து ஆண்டவரும் அவருடைய ஞானமும் அவருடைய வெளிப்பாடுகளும் வெளிப்பட எனக்காக ஜெபிக்கிறீங்களா? அப்படியே என் பக்கமா உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமா சேர்ந்து எனக்காக என்னை தாழ்த்தி அவருடைய வல்லமையுள்ள கரத்துல என்னை மறைத்து அவருடைய வல்லமை வெளிப்பட அவருடைய ஞானம் வெளிப்பட அவருடைய பரிசுத்த வார்த்தையின் வல்லமை வெளிப்பட எனக்காக சொல்றீங்க. ஹல்லேலூயா. அப்படியே இருதயத்தின் ஆழத்துல அப்படியே உயர்த்த ஆரம்பிக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 ஒரு வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 divana khandili shakala kala bobodogi kabara yantava யெகோவாவை தாழ்த்துகிறேன். ஒரு விசையை தாழ்த்துகிறேன். வெறுமையாக்குகிறேன். அப்பா என்னுடைய உள்ளவின் ஆவியின் ஆத்துமாம் எனக்குண்டான எல்லாவற்றையும் என் ஞானமே அறிவியல் புத்தி அப்பா எனக்குண்டானவை எல்லாவற்றையும் மறைத்து என் பரலோக தகப்பனுடைய நாமத்தை மகிமையடைய வேண்டுமாய் உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் உடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் அப்பா விதைக்கப்பட போகும் விதைகளை அப்பா வார்த்தையின் விதைகளை திருட காத்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருவானவனும் அப்பா நிர்மூலமாக்கப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படும்படி அப்பா உடைய வார்த்தையினுடைய வல்லமையினால ஒவ்வொரு சுத்திகரிக்கப்படும்படி தூய ஆவியானவருடைய விண்ணக நெருப்பு பரலோக நெருப்பு அப்பா எங்கள் மத்தியில இந்த ஆலயம் முழுவதும் இறங்கும்படி ஒவ்வொரு இதயத்தும் பண்படுத்தப்பட்ட நிலமாக பதப்படுத்தப்பட்ட நிலமாக பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலமாக வார்த்தை கேட்டு கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்து விடாமல் வாழ்கிறவர்களாக வார்த்தைக்கு உரு கொடுக்கிறவர்களாக வார்த்தை வாழ்கிறவர்களாக உமக்காக எழுப்பி பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்த திருக்கூட்டமாக சிறு கூட்டத்தை நீ எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறாங்க ராஜா. என்னை தாழ்த்துகிறேன் வெறுமையாக்குகிறேன். என்னை மறைத்து என் தாய் கண்ணிவரையாருடைய மாஸ்டர் என்னை மறைத்து எல்லா வினவ கூட்டத்தினுடைய பரிந்துரைக்குள்ள பாதுகாப்புகளை என்னை மறைத்து மிகையத்துதர் ரபேத்தர் கபேத்துதர் உருவிய பட்டயத்தோடு எங்களுக்காக பாளையம் இறங்கி இந்த ஆலயம் முழுவதும் மகிமை இறங்கும்படி உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படி ஒவ்வொருடைய இதயங்களும் குற்றப்படும்படி பணிகள் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல ஒவ்வொரு நேரையுடைய வீட்டில பேதுரு ஐயா இறை வாக்குரைக்கப்படுது. ஐயா உடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது போல ஒவ்வொரு வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் குற்றப்பட வேண்டுமாய் இருதயங்கள் உன்பக்கமாய் திறக்கப்பட வேண்டுமாய் நீதியாவுடைய இதயத்தை திறந்து கொடுத்தது போல ஒவ்வொருடைய இதயங்களும் திறக்கப்பட வேண்டுமாய் உடைய வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியானுடைய நெருப்பினாலும் பரிசுத்த ரத்தத்தினாலும் ஒவ்வொரு இதயத்தையும் நாங்கள் மூடி முத்திரை கொடுத்து செபிக்கிறோம். என்னை தாழ்த்தி அவனை வெறுமையாக்கி நீதி என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, பரிசுத்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, ஞானம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. அதை மறைத்து உங்களை என்னை மறைத்து உங்களுடைய நாம மாத்திரமே மகிமையை செய்ய முடியும். என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். என் தாய்க்கொடி மரியாதை மாஸ்டர் அர்ப்பணமாகிறேன். எல்லா துதி எல்லா மகிமையும் இருந்தவரும் இருக்கிற ஒரு சர்வலரும் ஆகிய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே கொடுத்து செபிக்கிறோம். எங்க ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென் 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 சத்தமா ஆமென் ஆமென். praise the lord praise the lord. உங்களுடைய உற்சாகத்தை பார்த்து எனக்கு ஒரு உற்சாகம் வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு தாகத்தோட ஒரு ஏக்கத்தோட ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையோட வந்திருக்கீங்க. அப்படிதானே? இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. ஆமென் ஆமென். இன்றைக்கான ஆசீர்வாதம், இன்றைக்கான அபிஷேகம், இன்றைக்கான மன்னா கொடுக்கப்படும். ஆமென். நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்துமா ஆண்டவரால் நிரப்பப்படும். நம்ம என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கணும். ஒரு மழை பெய்யும் போது ஒரு பாத்திரத்தை மூடி வச்சா பாத்திரம் நிரம்புமா? நிரம்பாது. ஏற்கனவே நிரம்பின பாத்திரத்தை வெளியே வச்சா அது நிரம்புமா? கீழதான். ஒண்ணு பாத்திரம் நிரம்பி இருக்க கூடாது, இன்னொன்னு பாத்திரம் கவுத்து போட்டு இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? திறந்து இருக்கணும். பாத்திரம் திறந்திருந்தா மட்டும்தான் ஆவியானவரால் அசைவாட முடியும். அவர் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும். இப்படி பாத்திரம் நிரப்பப்பட முடியும். இந்த பாத்திரம் எது வேணாலும் நிரம்பி இருக்கலாம். கோபம், பொறாமை, வைராக்கியம், மன்னிப்பின்மை, உலகபரமான ஆசைகள், ஊழியர்க்குரிய இச்சைகள், பண ஆசை, பொருளாசை, பார்க்கறதெல்லாம் எனக்குரியது, பார்க்கறதெல்லாம் எனக்கு சொந்தமாகணும்ன்ற ஆசை,
பரலோகத்துக்குரிய காரியத்தை தவிர்த்து மற்ற எல்லாவற்றின் மீது ஒரு ஆசை. அப்படி வரும்பொழுது ஆண்டவரால் நிரப்ப முடியுமா? ஏற்கனவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? உலகத்தால நிரப்பப்பட்டிருக்கிறது. உலகத்திற்குரிய செல்வத்தினால, உலகத்திற்குரிய மாயினால, சத்ருவான விதித்திருக்கிற வலையில கண்ணியில என்னுடைய இருதயம் சிக்கி தவிக்கிறது, மீண்டும் எழுந்து வர முடியாதபடிக்கு. அப்ப என்னை விட்டு கொடுத்தால் அன்றி, என்னை ஆவியானுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்தால் அன்றி, இந்த வார்த்தை எனக்குள்ள செயல்படுவதற்கு என்னை அர்ப்பணித்தால் அன்றி, ஒரு திறந்த இருதயமாய் என்னை ஒப்பு கொடுத்தால் அன்றி ஆண்டவர் நமக்குள்ள செயல்பட முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அவருடைய மகிமை தந்தை, மகன், தூய ஆவி மூவொரு தெய்வம் தன்னுடைய வார்த்தையை கடைபிடிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பிரகாரம் மூவொரு தெய்வம் எங்க? இங்க மட்டும்தான் இருக்காரா? யாருக்குள்ள இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறது? வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்கிறவர் கிறிஸ்து. அப்ப எனக்குள்ள யார் இருக்கிறார்? மூவொரு தெய்வம் இருக்கிறார். நான் ஒற்றையால் அல்ல. எத்தனை பேர் இருக்கிற? 4 பேரா இருக்கிறோம். யார் யாரு? பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, அப்புறம் நான். அப்ப எத்தனை பேரா இருக்கோம்? எத்தனை பேர் நான் 4 பேரா இருக்கிறேன்னு சொல்றேங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் ஒற்றையால் அல்ல, நான் தனியால் அல்ல, நான் 4 பேராக இருக்கிறேன். இப்ப நான் கீழே விழும் பொழுது 4 பேரும் கேள்றோம். நான் கீழே பலவீனத்துல கீழே விழும்போது நான் தனியா இருக்கிறேனா? என்னுடைய குடும்ப பாரம் என்ன சுமத்தும் பொழுது, என்னை கீழே விழுத்தோட்டும் பொழுது நான் தனியா இருக்கிறேனா? கண்ணீரில நான் தனியா இருக்கிறேனா? கவலையில, பயத்துல, கலக்கத்துல, நிந்தையில, அவமானத்துல நான் தனியா இருக்கிறேனா? எனக்குள்ள யார் இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறவர் பெரியவரா, சின்னவரா, ஒன்றும் இல்லாதவரா, ஒன்றும் செய்யாதவரா, வல்லமையற்றவரா? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் புதிதாக்குகிறவர், விண்ணை அரியணையாக்கி கொண்டு மண்டலத்தை கால்பனையாக்கி கொண்டு பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். அவரே நாம் ஆராதனைக்குரியவர், அவரே நாம் புகழ்ச்சிக்குரியவர். அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, வல்லமையுள்ள தெய்வத்தை நாம என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம், வழிபடுறோம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்புறம் தூய்மையா இருக்கணும். ஓகே. அப்புறம் தாழ்ச்சியா இருக்கணும். ஓகே. அப்புறம் எளிமையா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஓகே. அவருக்கு உகந்ததா இருக்கணும். அப்ப அவர் இருப்பது போல நான் இருக்கணும். அதான் சிம்பிளா சொல்ல போனா அவராகவே இருக்கணும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவுக்குரிய மனநிலை நமக்குள்ள வரணும். நான் இயேசு போல மாறணும். எனக்குள்ள மூவர் தெய்வம் இருந்தா நான் யாருக்குள்ள வாழ்வேன்? மூவர் தெய்வத்தை போல வாழ்வேன். மூவர் தெய்வத்தை போல வாழ்வேன். அவர் வல்லமையுடையவரா? அவர் அதிகாரம் உடையவரா? அப்ப அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் எனக்கு இருக்கா? சத்தமே காணல. இது வரைக்கும் சத்தமா சொன்னீங்க. வல்லமை இருக்குதா, அதிகாரம் இருக்கா? எல்லாம் டம்மி பீஸ் ஆயிட்டீங்களே. இல்லையா? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு? இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவருடைய வல்லமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அவருடைய இறப்பில பங்கு கொண்டு அவருடைய உயிர்ப்பில பங்கெடுக்கிற நாம் யாவருக்கும் அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஏன் நான் ஒரு வல்லமையற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்? வல்லமையோடு வாழ்றீங்களா? வல்லமையோடு வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கையை பார்த்து வாழ்னா இந்த பொம்பளைய போல வாழணும் யாராவது சொல்றாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து வாழ்ந்தா இப்படி இந்த பிள்ளைய இந்த பொண்ணை போல வாழணுமா, எப்படி கம்பீரமா வாழ்றாப்ப யாராவது சொல்றாங்களா? எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும், எவ்வளவுதான் காத்தடிச்சாலும், எவ்வளவுதான் புயல் எழுந்தாலும், எவ்வளவுதான் சீறி ஒரு சிங்கம் தனக்கு முன்பதா வந்தாலும், எவ்வளவுதான் அம்பு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து வலப்புறம் இருந்து இடப்புறம் இருந்து எய்யப்பட்டாலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், ஒன்று என்னை அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு வாழ்றவங்க எத்தனை பேர்? உண்மையை சொல்லுங்க. நான் இல்லப்பா. எத்தனை பேர் வாழ்றீங்க? அப்ப இந்த வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ நான் ஏதோ ஒண்ணு செய்யணும். இந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை என்னுள் செயலாற்ற நான் ஏதோ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்?
எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். நிறைய செய்யலாம். அன்றாட ஜெபிக்கணும், இறைவார்த்தை வாசிக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், வரங்கள்னால கொடைகளால் நிரப்பப்படணும். இன்னும் பல்வேறு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருவருட் சாதனங்களை ஒவ்வொரு நாளும் பங்கு கொள்ளணும். நம்முடைய பாவத்திற்காக பரிகாரம் வேண்டி ஒரு வாரமும் நல்ல ஒரு ஒப்புரவு வருட சாதனை, இது எல்லாமே ஒரு நல்ல கிறிஸ்தவலா ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு அவசியமா இல்லையா? ஆனா இப்போ நான் உங்களோடு கூட ஒரே ஒரு, ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம போய் பேசிட்டே இருக்கலாம். நம்ம வல்லமையுள்ள வாழ்றதுக்கு நிறைய கருவிகளை, நிறைய ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு படை வீரனுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு வீட்டையை மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு மார்பு கவசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு ஒரு போருக்குள்ள நுழைய முடியுமா? முடியாது. நம்ம உடல் முழுவதும் அவருக்கு ஒரு படைக்கலனால அணிக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அதான் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல கோலியாத்தை வச்சு வாசிக்கும் பொழுது அவருக்கு உடல் முழுவதும் தாவீதை எதிர்த்து போரிடும் போது அவருக்கு உடல் முழுவதும் ஒரு படைக்கல் இருந்தது. அதே நம்ம எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வல்லமையுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு ஒரு சர்வாயுத படை, ஒரு படைக்கலன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அது எல்லாமே நீங்க எல்லாருமே நிறைய பைபிள் வாசிக்கிறவங்க, அதனால நான் ஒன்னா வாசிக்க சொன்னா நேரம் எடுக்கும். அதனால நீங்க எல்லாருமே அந்த நற்செய்தி அந்த பகுதி, அந்த வாசக பகுதியை நீங்க அறிந்திருக்கீங்க. அதனால நிறைய படைக்கலன்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆதி திருச்சபையில, தொடக்க கால திருச்சபையில எப்படி நம்முடைய அப்போஸ்தலர்கள் வல்லமையோடு கூட ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்தார்கள். ஆமாவா இல்லையா? சென்ற விடமெல்லாம் தீ போல பரவியது நற்செய்தி. ஆமாவா இல்லையா? தீ போல 3000 ஜனங்கள், 5000 ஜனங்கள், 10,000 ஜனங்கள் கூட்டமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார்கள், பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார்கள், விடுதலை வாழ்க்கை சுவைத்துக் கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு அநேகருக்கு சுகம் கொடுத்தார்கள் அப்போஸ்தலர்கள். இயேசுவை மறுதலித்த பேதுரையா நடக்கும்போது அவருடைய கைக்குட்டையை தொட்டவர்கள்லாம் சுகம் பெற்றாங்க. பவுலடியார் அவரை மறுதலிச்சார். அவரை இந்த கிறிஸ்துவ ஜனத்தையே அழிக்கணும் என்று, கிறிஸ்துவ நெறியை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு ஆடி அறைந்து தெரிந்து கொண்டிருந்தார். ஆனா ஆண்டவரை எதிர்கொண்ட பொழுது, ஆண்டவரை அனுபவித்த பொழுது, இது கிறிஸ்துவுக்காக மற்ற எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொன்னார். அவரு இயேசு நாமத்தினால் எவ்வளவு அடையாளங்களை செய்தார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார். ஆமாவா இல்லையா? அப்போ ஆதி கால திருச்சபையில நடந்த அற்புதங்கள், வல்லமையான நிகழ்வுகள், அறிகுறிகள், அடையாளங்கள் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபையில, என்னுடைய பங்குல, என் வழியா நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் உங்களோட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு காரியம், உபவாசம். என்னது? உபவாசம். இன்னைக்கு உபவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? காலையில இருந்து சாப்பிடாம நோன்பு இருக்கிறதாம, காலையில இருந்து சாப்பிடாம, மதியமும் சாப்பிடாம, நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு வந்து பசி ஆற்றிக்கிறது. அதுதான் நம்முடைய உபவாசம். அப்படிதான் நம்முடைய உபவாசம். சபையோடு கூட, ஆண்டவரோடு கூட இருக்கிறதா உபவாசம். இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது வந்து பட்டினி. நம்முடைய உபவாசத்துக்கு பேர், மற்றொரு பேர் என்னது? பட்டினி. அருட்தந்தை அவர்கள் ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு வெளியில அமர்ந்திருக்கிறார்கள். யாராவது பாவ செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து போங்க. நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆமா, பாவம் செய்யாதவங்க போயிட்டு. அப்ப தொடக்க திருச்சபையில அப்போஸ்தலர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அவர்களுடைய அற்புதத்திற்கு, அடையாளத்திற்கு காரணம் என்ன? உபவாசம். நோன்பு இருந்து ஜெபித்தார்கள், உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நோன்பு குறைந்து விட்டது. எனக்கே குறைந்து போயிடுச்சு. எத்தனை பேர் நோன்பு இருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு? கஷ்டமா இருக்குல்ல? அப்பதான் நிறைய பசிக்கும். அப்பதான் வந்து ஏதாவது ஒரு காரசாரமா சாப்பிடலாமான்னு தோணும். ஏதாவது பொரிச்சு சாப்பிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற சமையலுடைய வாசனை எல்லாம் மூக்கு தொலைக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா சத்ருவானவன் அவன் நம்முடைய ஆயுதங்கள் அவனுக்கு தெரியும். இதுக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னா, இதுக்கு நம்ம அர்ப்பணித்தோம்னா நம்ம வல்லமையுடையவர்களாக மாறிடுவோம், நம்ம அற்புதம் செய்கிறவர்களாக, அடையாளம் செய்கிறவர்களாக மாறிடுவோம் என்று சொல்லி அவனுடைய தந்திரம் நம்ம இதை செய்ய முடியாதபடிக்கு நமக்கு ஏதாவது ஒரு தடை கொண்டு வருது. உடல்ல பலவீனம் இருக்கலாம்,
என்னத்த பண்ண போறோம் ஃபாஸ்டிங் பண்ணி, எவ்வளவு ஃபாஸ்டிங் பண்ணி ஒண்ணும் நடக்கல அப்படின்ற ஒரு சோர்வை கொண்டு வரும். நான் சாப்பிடாம இருந்தா எனக்கு வயிற்றுல அல்சர் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஐயோ எனக்கு சுகர், சாப்பிடாம இருந்தா கை கால்லாம் வெலை வெலைன்னு வந்துடும், மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சோ இப்படி பல தரப்பட்ட ஒரு தவறான எண்ணங்களை, உண்மைதான் அது நம்மளால நம்முடைய பலத்திற்கு ஏற்ப நம்ம ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ கடவுளுடைய திருவுளத்தின் பிரகாரம் நம்ம அதை அறிந்து ஆய்ந்து ஒரு தெளிவான புத்தியோடு ஞானத்தோடு நம்ம நோன்பு இருக்க வேண்டும். எனக்கே உடம்பு முடியல, நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப எனக்குரிய ஃபாஸ்டிங், எனக்குரிய நோன்பு என்ன என்பதை நான் அறிந்து ஆய்ந்து என்னால முடிந்தவற்றை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறவற்றை மட்டுமே நான் ஒரு தெளிந்த புத்தியோடு ஞானமுள்ள இருதயத்தோடு நான் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? சோர்வா இருக்கா? பலவீனமா இருக்கா? உற்சாகமா இருக்கீங்களா? கேக்குறது நான் பேசுறது தெளிவா புரியுதா? தமிழ்ல தானே பேசுறேன். Praise the Lord. Hallelujah. 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 அப்போ எப்பேற்பட்ட உபவாசத்தை நான் பண்ண வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னா ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கு. முழு நேர உபவாசம். முழு நேர உபவாசம் யார் பண்ணா? முழு நேர உபவாசம். முழு நேர உபவாசம் தான் மோசே பண்ணார். ஓகே, முழு நேர உபவாசம் தான் தண்ணியும் குடிக்காம உணவும் அருந்தாம இருக்கிறதா முழு உபவாசம், ஃபுல் ஃபாஸ்டிங். அப்படி இருக்க முடியுமா நம்மளால? தண்ணியும் குடிக்காம உணவு அருந்தாம எதுவுமே சாப்பிடாம முழு நேர உபவாசம் 40 நாள் 21 நாள் இருக்க முடியுமா? இல்ல. நம்ம வாசிக்கிற பாருங்க, விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 28 29 வசனம். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 28 29 வசனம். வேகமா எடுத்து வாசிங்க, டைம் இல்ல. அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகை மேல் எழுதினார். ஆமென். என்ன நடக்குது? 40 பகலும் இரவும் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இதுதான் ஃபுல் ஃபாஸ்டிங், முழு நோன்பு. தண்ணியும் இல்ல, குடிப்பு இல்ல. இது முழு நோன்பு. இன்னொரு வகையான ஃபாஸ்டிங், தண்ணி மட்டும் குடிக்கிறது, அது ஆஃப் ஃபாஸ்டிங் சொல்றோம். அது யார் இருந்தாங்கன்னா நம்முடைய இயேசுங்க. நம்ம வாசிக்கிற பாருங்க, மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல அவர் புசிக்கவும் இல்லை, அவர் உண்ணவும் இல்லை, அப்படிதான் அவங்க கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா என்ன? நோன்பு இருந்தா அதன் பின் பசி உற்றார், ஆனா அவர் சாப்பிட்டு இருக்க மாட்டார். தண்ணி மட்டும் தான் அவர் குடிச்சிருப்பார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 இருந்து. அதன் பின் இயேசு அழகியினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவனை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். ஆமென். பாலினத்துக்கு அவர் தூய ஆவியால் அனுப்பப்பட்டு 40 நாள் இரவும் பகலுமாக அவர் நோன்பு இருக்கிறார். அவர் பசியுற்றார், ஆனா சாப்பிடல. தண்ணி அவர் குடித்திருக்கலாம். அதான் மறைநூல் அறிஞர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் பசியுற்றார், அவர் உண்ணவும் இல்லை. அப்பனா ஒரு திட உணவு எதுவும் அவர் எடுத்திருக்க மாட்டார், தண்ணி ஏதாவது குடிச்சிருப்பார். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணி மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு 40 days ஃபாஸ்டிங்கோ இல்ல 20 நாள் ஃபாஸ்டிங்கோ தண்ணி மட்டும் குடிச்சு ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இது ஹாஃப் ஃபாஸ்டிங் சொல்லலாம். இன்னொரு விதமான ஃபாஸ்டிங் இருக்கு, தானியேல் ஃபாஸ்டிங். தானியேல் ஃபாஸ்டிங் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தானியேலுடைய நோன்பு 21 நாட்கள் அவர் நோன்பு இருந்தார். அப்ப அவர் என்ன செய்திருக்கிறாரு, எந்த ஒரு திட நான்வெஜ், அதாவது என்ன சொல்லுவீங்க, மரக்கறி, அதெல்லாம் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்திருப்பார். நமக்கு ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் நோன்பு இருக்கும் பொழுதுதான் ஏதாவது ஒரு காரசாரமா ஒரு நான்வெஜ், ஒரு மட்டன், ஒரு சிக்கன், ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும் போல தோணும் இல்லையா? அந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்து வெறும் வெஜிடபிள்ஸ், வெறும் காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ற ஒரு வகையான இந்த வகையான நோன்பு தான் நம்ம அடிக்கடி செய்யறோம் இல்லையா? எப்ப செய்வோம்? தவ காலத்துல நம்ம செய்வோம். இப்ப ஏற்பட்ட நோன்புகளை நம்ம தவ காலத்துல செய்வோம். இன்னொரு வகையான நோன்பு இருக்கு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அப்படின்னா
எடைக்க இப்போ ஒரு நாள்ல நான் ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், இல்ல நாள் காலையில மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நைட்டு சாப்பிடுவேன். அப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்பொழுதெல்லாம் நம்மளால முடியுதோ அப்பொழுதெல்லாம் என்னை பலப்படுத்த, என்னை ஆவியில ஸ்திரப்படுத்த நான் எடுக்கிற ஒரு நோன்பு. இப்ப எத்தனை வகையான நோன்பு சொன்னேன்? 4 வகையான நோன்பு. என்னென்ன நோன்பு? முழுமையான ஃபாஸ்டிங். முழுமையான ஃபாஸ்டிங் யார் செய்தா? மோசே செய்தார். இரண்டாவது ஃபாஸ்டிங் அரை நோன்பு யார் செய்தா? தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். மூணாவது ஃபாஸ்டிங் தானியேல் நோன்பு. என்ன செய்தார்? மரக்கறி மட்டும். நான்காவது விட்டு ஒரு எப்படி நம்முடைய வசதிக்கு ஏற்ப, நம்முடைய பலத்திற்கு ஏற்ப ஆண்டவர் நமக்கு தூண்டுகிறதன் பிரகாரம், ஆவியானுடைய உணர்த்துகளின் பிரகாரம் நான் என் நோன்பு எடுப்பேன். இப்பேற்பட்ட 4 வகையான நோன்புகளை நம்மளால முடிந்த வரைக்கும் செய்யும் பொழுது நம்மளால வல்லமையாய் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். இப்போ இந்த மாதிரி நான் நோன்பு இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு அப்படி என்னதான் கிடைக்க போகுது நோன்பு இருந்தால? நோன்பு இருக்கிறதுனால என்ன பயன்? என்னுடைய உடம்பு இழைச்சிடும், சுகர் கூடும், ஆண்டவருடைய வல்லமை பெறலாம், இல்ல மயக்கடிச்சு கீழே விழலாம். இதுதான் நடக்க போகுது சிஸ்டர். இதுக்கு நான் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு கேக்குறீங்களா? இல்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய பலனால என்னை இடைகட்ட போகிறார். இந்த நோன்பு பரலோகத்தினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய நோன்போடு கூடிய ஜெபம் பரலோகத்துல அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறந்து கொடுக்கக்கூடிய வல்லமை உடையதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நோன்புக்கு என்ன வல்லமை இருக்கு? பரலோகத்துடைய கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆசீர்வாதத்தை, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை, அடைக்கப்பட்டிருக்கிற தடைகளை, சத்ருவான் விதித்திருக்கிற வலைகளை, கண்ணிகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை என்னுடைய நோன்புக்கு உள்ளது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? குடும்பத்துல ஒரு போராட்டமா, உடல் ரீதியா ஒரு போராட்டமா, பொருளாதாரத்துல ஒரு போராட்டமா, போடு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங். எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? பண்ணல. இனிமேல் பண்ணி பாருங்க. நான் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய அர்ப்பண வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேவதி அம்மா ஒரு முறை கேட்டாங்க, இப்பெல்லாம் உங்க வர்ஷிப் வேற மாதிரி இருக்கு சிஸ்டர், இப்பெல்லாம் உங்க மெசேஜ் வேற மாதிரி இருக்கு சிஸ்டர். நான் அவங்க கிட்ட சொல்லல என்னோட சீக்ரெட். ஒரு 3 நாள் உபவாச ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய வல்லமையை, அடைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டதை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி உயர்ந்ததை, அபிஷேகத்துல ஒரு படி உயர்ந்ததை என்னால உணர முடிந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட, என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அல்ல, மாறாக ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய நோன்பு இருக்கும் பொழுது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப என்ன நடக்குது? நான் நோன்பு இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம மோசே இப்ப எத்தனை நாள் நோன்பு இருந்தாருன்னு பார்த்தோம்? 40 நாள் நோன்பு இருந்தார் இல்லையா? 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் தண்ணீர் பருகாமல் இருந்தார். அப்ப நம்ம விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, என்ன வாசிக்கிறோம் பாருங்க. வாசிங்க 34:29வது வசனம். உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. என்ன சொல்றாங்க? முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. எப்படி இருந்ததா? ஒளிமயமாய் இருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது. அவர் ஆண்டவரை பார்த்து 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 அவருடைய பிரசன்னம், அவருடைய சாயல் யாருக்குள்ள வருது? மோசேக்குள்ள வருது. கடவுளை பார்த்து 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 மோசேக்குள்ள என்ன வருது? அவருடைய பிரசன்னம், அவருடைய முகத்தினுடைய ஒளி, கடவுளை போல அவர் மாறுகிறார். தெய்வீக பிரசன்னத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். எல்லாரும் மோசே பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? என்கிட்ட வராதீங்க. அவருடைய முகத்துல ஒரு என்ன போட்டு வர, முக்காடு போட்டு வருகிறார்.
ஏன்னா அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் இருந்தது. ஆண்டவருடைய பிரகாசம், ஆண்டவருடைய ஒளி அவருடைய முகத்துல வீசுகிறது. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துல 40 நாள் இரவும் பகலுமாய் அவரையே பார்த்து அவரையே ஆராதித்து அந்த நோன்புல மூழ்கி அவருடைய அன்புல மூழ்கி அவருடைய இறை சாயலை பெற்றுக் கொள்கிறார். பாக்குறோம் பாருங்க, மோசேயுடைய வாழ்க்கையில அவர் முதன்முறையா ஆண்டவரை அணுகும் பொழுது எப்படி அணுகினார்? முச்செடியில அணுகிறார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்துல மோசேயுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முச்செடியில ஆண்டவர் அவரை தரிசிக்கிறார். அப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ இருக்கிற இடம் புனிதமான இடம், உன் காலடிகளை உன் பாதப்படிகளை அகற்றிவிடு என்று சொல்லுகிறார். அப்போ மோசே அவருக்கு இருந்த நிலையை நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவர் எகிப்துல இருந்து தப்பி வருகிறார். எதற்காக தப்பி வருகிறார்? ஒரு எதிரியை கொலை பண்ணுவார். உங்களுக்கு அந்த கதை தெரியும் இல்லையா? நான் திரும்ப அந்த கதையை சொன்னா லேட் ஆயிடும். அப்ப எதிரியை கொலை செய்வதனால அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, அவருக்குள்ள ஒரு பயம். எகிப்தியர்கள் எங்க என்ன கொன்னுடுவாங்களோ, எங்க என்னை தேடி வந்து என்னை கொன்னுடுவாங்களோ என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு பய உணர்வு, ஒரு குற்ற உணர்வு அவரை அப்படியே மனத்தை கடினப்படுத்துகிறது, இருதயத்தை குற்றப்படுத்துகிறது, இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. அந்த உணர்வோடு கூட தான் அந்த பாலைவனத்துல மோசே ஆண்டவரை தரிசிக்கிறார் எரியும் முட்புதர்ல. அப்ப அவருடைய பாத படியில, அவருடைய பாதத்துல இருக்கிற உன்னுடைய பரிசுத்தமின்மையை நீ அகற்றிவிடு. உனக்குள் இருக்கிற அந்த குற்ற உணர்வு, உனக்குள் இருக்கிற அந்த காயம், உனக்குள் இருக்கிற அந்த வெறுப்பு, இது எல்லாவற்றையும் நீ எடுத்து விடு. ஏன்னா நீ நிற்கிற இடம் புனிதமான பூமி. அப்ப அவர் எப்பேற்பட்ட ஒரு பாவ நிலையில இருக்கிறார், ஆண்டுடைய பிரசனத்தை தரிசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை விட்டு வெகு தொலைவில் சென்ற நிலையில ஒரு மனிதனாக முதல்ல விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்துல மோசேவை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே விடுதலை பயணம் 34வது அதிகாரத்துல ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து 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 எப்படி மாறுகிறார்? பிரகாசமாய் அவருடைய முகம் மாறுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுடைய பிரசன்னத்துல நோன்பு இருக்கும் பொழுது அவருடைய பாதத்துல காத்திருந்து, மோசையை போல காத்திருந்து இரவும் பகலுமாய் உண்ணா நோன்பிருந்து குடிக்காம இருந்து ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கிறதுன்னா, அவருடைய இறை சாயல் நமக்குள்ள வருகிறது. எனக்குள்ள இருக்கிற பழைய இயல்பு, எனக்குள்ள இருக்கிற வெறுப்பு, வைராக்கியம், பொறாமை, உலகத்திற்குரிய ஆசை, உலகத்திற்குரிய ஊனியல்பு, கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஊனியல்புகளும் அழிக்கப்பட்டு என்னுடைய வரட்டுக்கு ஒரு வைராக்கியம், மனைவி பத்தி, கணவனை பத்தி, பிள்ளைகளை பத்தி, உறவுகளை பத்தி தவறாய் பேசுகிற, காயப்படுத்துகிற என்னுடைய பழைய மனித இயல்பு, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற, இந்த உலகபரமான காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற என்னுடைய பழைய மனித இயல்பு களையப்பட்டு நான் யாரை போல மாறுகிறேன்? இயேசுவை போல மாறுகிறேன். இயேசுடைய சாயல் எனக்குள்ள கடந்து வருகிறது. இயேசுடைய சாயல் என்ன? பரிசுத்தம், அன்பு, இரக்கம், தாழ்ச்சி, கனிவு, பரிவு, பரிசுத்த ஆவியுடைய கனிகள், வரங்கள் எனக்குள்ள செயலாற்ற தொடங்குகிறது. என் கண்கள் யாருடைய கண்களை போல மாறும்? இயேசுடைய கண்களை போல மாறும். அவருடைய சாயல் எனக்குள்ள வரும் பொழுது அவருடைய உருவம் சாயலும் தொடக்கத்தில் நம்ம எப்படி படைத்தார் ஆண்டவர்? அவருடைய சாயல், அவருடைய உருவிலும் அவருடைய சாயலும் படைத்தார். தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறோம். கடவுள் மனிதனை படைத்த போது அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்தார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு பங்கு கொடுத்தார். ஆனா நம்ம அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம். அந்த சாயலை நம்ம இழந்து போயிட்டோம். தூங்குறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தூங்குறீங்க. இப்ப எல்லாரும் தூங்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உறக்கம் வருதா? சோர்வா இருக்கா? அப்போ இறை சாயல் எனக்குள்ள கடந்து வந்தா இயேசுவை போல மாறா. இயேசுடைய சிந்தை என் சிந்தையா மாறுது. இயேசுடைய பார்வை என்னுடைய பார்வையா மாறுது. இயேசுடைய உணர்வுகள் என்னுடைய உணர்வுகளா மாறுது. இயேசுடைய கால்கள் என்னுடைய கால்களா மாறுது. அப்ப நான் செல்லும் இடமெல்லாம் யாரை பிரதிபலிப்பேன்? இயேசுவை பிரதிபலிப்பேன். இயேசுவை கொடுக்கிறவர்களா மாறுவேன். எனக்குள்ள வரட்டுக ஒரு இருக்காது. அடுத்தவங்களை போல நான் பார்க்க மாட்டேன். குற்றமே செய்தாலும் குற்றப்படுத்தி பேச மாட்டேன், காயப்படுத்தி பேச மாட்டேன். இயேசுடைய வார்த்தைகளை போல என்னுடைய வார்த்தைகள் காயம் கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கும், கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாக இருக்கும், இருதயத்தை ஆட்சிப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கும். மறு கிறிஸ்துவாய் நான் உலகத்துல வலம் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மறு கிறிஸ்துவா மாறணும்? இயேசுடைய இறைசாயல் எத்தனை பேருக்கு எனக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இயேசுவை போல மாறணும்.
மோசே மாறினது போல ஒரு குற்றமுள்ள மனிதன், குற்ற உணர்வுள்ள மனிதன், கொலை செய்த மனிதன், பயத்தோடு கலக்கத்தோடு ஓடி வந்த, உயிருக்கு பயந்து ஓடி வந்த மனிதன் இன்னைக்கு எப்படி மாறுறாரு? ஆண்டவருடைய சாயலை பெற்று அவருடைய முகம் பிரகாசிக்கம் அடைகிறது. அவருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. அவருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. ஆண்டவர் அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்லுகிறார்? மோசையோட நான் முகமுகமாய் பேசுறேன். யார்கிட்ட நான் அப்படி பேசுறது இல்ல, மோசையோட ஒரு நண்பனோடு பேசுவது போல நான் பேசுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு பெரிய காரியத்தை மோசே காண்பித்து கொடுக்கிறார். மோசையோட சாந்த குணமுள்ளவன் வேறே யாரும். ஆமென். மோசேயை போல சாந்த குணமுள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. ஒரு கொலையாளி எப்படி மாறுறான்? சாந்த குணமுள்ளவனா மாறுறான். என்னுடைய கோபம், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய மன்னிப்பின்மை நான் இயேசுவை பார்க்கும் பொழுது, அவருடைய சன்னிதானத்தில் அமரும் பொழுது எப்படி மாறும்? சாந்தமாய் மாறும். சாந்தமாய் மாறும். அவருடைய ஒளி எனக்குள்ள வீசும். 2 கொரிந்தியர் 4:6 அதான் வாசிக்கிறோம். உலகத்தில் ஒளி தோன்றுக என்று சொன்ன தெய்வம் தாமே உங்களுக்குள்ள அவருடைய ஒளியை வீச செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இயேசுவுடைய ஒளி எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? இயேசுடைய ஒளி எனக்குள்ள வந்தா என்னால வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? என்னை பார்க்கிறவங்க இயேசு பார்ப்பாங்களா? என்னுடைய செயல்பாடுகள் இயேசுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துமா? வெளிப்படுத்தும். ஆமென், ஆமென். அப்போ முதலா நான் நோன்பு இருக்கும் பொழுது என்ன நடக்குது? பரலோகத்தின் கதவு, உலகத்துடைய கதவு எனக்காக திறக்கப்படுகிறது. இயேசுடைய சாயல் எனக்குள்ள உருவாகிறது. அவர் பஞ்சு போல தலைகளை உடையவர். எப்படியா? பஞ்சு போல தலைகளை உடையவர். தீப்பிழம்புகளை போல கண்களை உடையவர். வெண்கல பாதங்களை உடைய. திருவெளிப்பாடு 1:13-14 நம்ம ஆண்டவருடைய சாயல், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்னுடைய கண்கள் எப்படி மாறும்? தீப்பிழம்புகளை போல கண்களாய் மாறும். என்னுடைய பார்வையிலிருந்து என்ன வெளிப்படும்? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். என்னை பார்க்கிறவர்கள் யாரை பார்ப்பார்கள்? இயேசுவை பார்ப்பார்கள். என்னுடைய பாதங்கள் எப்படி மாறும்? வெண்கல பாதங்களாய் மாறும். வெண்கல பாதங்கள், அந்த பாதங்களை கொண்டுதான் சத்துருவானோட என்னால மிதிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு எனக்குள்ள வந்தானா, அவருடைய சாயல் எனக்குள்ள வந்துச்சுன்னா சத்துருவானோட என்னுடைய காலடியில மிதி அடிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். வாசிக்கிறோம் ரோமேயர் 16:20 அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை உங்கள் காலடிகளை மிதியடிக்க. சாதாரண காலை நம்ம மிதிக்க முடியாது. உங்க காலை என்ன காலை ஒண்ணு நல்ல பாம்பு மிதிக்க முடியுமா? ஓடி அடிச்சுட்டு பயந்தடிச்சுட்டு ஓடும் ஒரு நல்ல பாம்பை பார்த்து. ஆனா வெண்கல பாதங்கள் எனக்கு இருந்துச்சுன்னா, என் ஆண்டவருக்குரிய வெண்கல பாதங்கள் எனக்கு இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? சத்துருவானவன் என்னுடைய காலடியில மிதிச்சு போடுவேன். அதுதான் முதல் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்னது? பரலோகத்துடைய கதவுகள் திறக்கப்படும். அப்புறம் இயேசுடைய சாயல் எனக்குள்ள வரும். பிரகாசமாகும். என்னுடைய முகம் பிரகாசமாகும். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது, இந்த நோன்பு இருக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம், இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன். இழந்து போன ஆசீர்வாதம், அது குடும்ப ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், இழந்து போன சமாதானமா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம இழந்து போறது பொருள் மட்டுமல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் பொருளை இழந்து போகிறோம், உறவுகளை இழந்து போறோம், உடைமைகளை இழந்து போறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு சத்ருவானுடைய எதை திருடி கொண்டிருக்கிறான்? ஆவிக்குரிய சமாதானத்தை திருடி கொண்டிருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாமே இருக்கு என்னை சுற்றி. அம்மாவா இல்லையா? வீடு இருக்கு, படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருக்கு, சாப்பாட்டுக்கு ஒரு பிளேட்டு சாப்பாடு இருக்கு, உணவு இருக்கு, விசாரிக்கிறதுக்கு 4 மனுஷங்களும் கூட இருக்காங்க. அம்மாவா இல்லையா? எல்லாருமே நம்ம தனிமையா விடப்படல, வெறுமையா விடப்படல. எல்லாமே நமக்கு இருந்தோம், எனக்குள்ள ஒரு வெறுமை. எத்தனை பேர் இந்த வெறுமையை அனுபவிக்கிறீங்க? தனிமை அனுபவிக்கிறீங்க? எல்லாரும் இருந்தோம், வெறு தனிமை இல்லாமை, ஒரு வெறுமை. அப்ப இந்த வெறுமையை, இந்த தனிமையை நான் இழந்து போயிருக்கிற இந்த வெறுமையை, இந்த தனிமையை யாரால மட்டும்தான் நிவர்த்தி செய்ய முடியும்? ஆண்டவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். நான் அவருடைய கூட இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது நான் இழந்து போனதை நான் மீண்டும் பெற்றுக்கொள்வேன். என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்வேன். பாவத்தின் நிமித்தமாக நான் பெற்றுக்கொண்ட சாபத்திலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன். பாவத்தின் நிமித்தமாக என்னை துரத்தி வருகிற மரண கட்டுகளிலிருந்து
நான் விடுதலை பெறுவேன். விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா? நடக்கிற காரியமா? ஆமென். நடக்கிற காரியம். நினிவே நகர மக்கள் யோனா ஆண்டவரை அனுப்பினார். ஆமாவா இல்லையா? யோனா எதுக்காக அனுப்பினார் யோனாவை? இறைவாக்குரை. அவங்க அழிந்து போயிருக்காங்க, பாவத்தினால் அழிந்து போயிருக்காங்க. அவர்களுடைய மனமாற்றம் பெறும்படி ஆண்டவர் யோனாவை அனுப்புறார். யோனா எங்க போனாரு? உங்களுக்கு நீரே வல்லத்த ஒரு கரம் தட்டி எல்லாரும் பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்களுக்கே தட்டிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டி உங்களே உற்சாகப்படுத்துறீங்க. தூங்குறவங்க மட்டும் கை தட்டிக்கீங்க. தூங்குறவங்க மட்டும் கை தட்டிக்கீங்க. தூங்குறவங்க மட்டும் கை தட்டிக்கீங்க. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப நீங்க நான் இழந்து போயிருக்கிற என் பாவத்தின் நிமித்தமாக இழந்து போயிருக்கிற சமாதானம், சந்தோஷம், வெறுமை, தனிமை, பாவக்கட்டு, சாபக்கட்டு, மரணக்கட்டு எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்கு கடவுளால என்னுடைய நோன்பின் மூலமாக முடியும். இப்ப நினிவே நகர மக்கள் என்ன பண்றாங்க? யோனா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நினிவே நகரத்துக்கு ஒரு அழிவு காத்திருக்கிறது. உங்களுடைய பாவம் தலைக்கு மேல மீறி போச்சு. ஆண்டோட இரக்கம் உங்களுக்கு கிடைக்காதபடி உங்களுடைய பாவம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு, பெருகி போயிடுச்சு. அதனால தேசத்தை அழிக்க போற. நினிவே தேசம் முழுவதும் அழிக்கப்பட போகிறது. என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன மாறுது? சூழ்நிலை மாறுதா? மாறுது. ஆண்டவருடைய இரக்கம். அப்ப ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள ஒரு மிகச்சிறந்த வழி, ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் என்னது? ஒருவேளை தலைமுறை சாபம் தொடர்ந்துகிட்டே வரலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சாபத்தினால அநேக ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்ல, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படவில்லை, குடும்பத்துல இழப்பு மேல இழப்பு, காரணமே இல்லாம இழப்பு, காரணமே இல்லாம இழப்பு, ஒரு சின்ன வியாதி மறுநாள் இறப்பு, பிறக்கிற குழந்தை 1 2 மறுபடியும் பிறந்து 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 சாகர ஒரு நிலை. பொருளாதாரத்துல உயர்வே இல்லை, எங்க போனாலும் தடை, எந்த முயற்சி எடுத்தாலும் தடை. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா வியாதி குறையல. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல், எல்லா டாக்டர்ஸ் மேல டாக்டர்ஸ், மருத்துவர் மேல மருத்துவர், எல்லாம் பார்த்து எல்லா டெஸ்ட் எடுத்து எல்லாமே நார்மல், ஆனா வியாதி குணமாகல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தடை நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து நம்மை துரத்தி அடித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மளால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு துரத்தி அடித்துக் கொண்டே இருக்கிறது. நினிவே நகர மக்கள் நோன்பிருந்து சாக்குடை உடுத்தி ஆண்டுடைய இரக்கத்தை நாடின பொழுது ஆண்டவர் எப்படி இறங்கினார்? இறங்கினாரா இல்லையா? இறங்கினார். அவருடைய இரக்கம். அதனாலதான் யோனா கோபம் வந்துருச்சு. எனக்கு தெரியும் நீங்க அழிப்பீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனா அழிக்க மாட்டீங்க. நீங்க செய்வீங்கன்னு சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. நன்மை இல்ல, தீமை. ஆண்டவர் ஒரு நன்மை செய்வேன்னு சொன்னா அதை கண்டிப்பா செய்வார். அவர் வாக்கு மாறாதவர். ஆனா அதே சமயம் அவர் கோபப்பட்டு ஏதாவது ஒரு தீங்கு நினைக்கணும், தீங்கு இழைக்கணும் நினைச்சாருன்னா நம்ம ஒரு நிமிஷம் டடி நான் விழுந்துட்டேன், என்னை மன்னிங்க, என்னை தூக்கிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அவருடைய சமூகத்துல வந்து விழுந்தோம்னா அவருடைய இரக்கமுள்ள பார்வை திருப்பப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல. மன்னிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவ்வளவு பெரிதொன்று இல்ல. அவருடைய இரக்கம் பெரியது. நம்முடைய பாவத்தை காட்டிலும், நம்முடைய பலவீனத்தை காட்டிலும், நம்முடைய இந்த உலக பிரமாண இந்த உலக வாழ்க்கையில சிக்கி சிக்கி நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற நம்முடைய பலவீனத்தை காட்டிலும் அவருடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய மாட்சி, அவருடைய மகத்துவம் உயர்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரால மன்னிக்கப்படாத பாவம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் ஒரு விச உன்னையே தாழ்த்தி அவருடைய சமூகத்துல வந்து உபவாசம் இருந்து அவருக்காக காத்திருந்து ஒரு மோசையை போல, ஒரு தானியேலை போல அவருடைய பாதத்துல காத்திருந்த அவருடைய இரக்கமுள்ள பார்வை நம்மை நோக்கி வரும். எத்தனை பேர் நான் உபவாசம் செய்ய ஆசைப்படுறேன்னு விரும்புறீங்க? என்னுடைய வாழ்க்கையில தடை மாற, என்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் பெருக, பாவக்கட்டுல இருந்து, சாபக்கட்டுல இருந்து, மரணக்கட்டுல இருந்து விடுதலை பெற ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எப்படி
வல்லமை உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ. ஏனோ தானோடு ஒரு பெயர் கிறிஸ்துவர்களாக அல்லாமல் ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்றோம், சாவு வரும்போது சாவலாம். அப்படி வாழ போறீங்களா? அப்படி வாழ போறீங்களா? இல்ல. எப்படி வாழணும்? என்ன பாக்குறவங்க வாழ்ந்தா இவனை போல வாழணும். எப்படி? இது வரைக்கும் நகை போட்டுட்டு பேங்க் பேலன்ஸ் குரோர்ல வச்சுக்கிட்டு அப்படியா? எங்க செல்வம் சேர்க்கணும்? பரலோகத்துல செல்வம் சேர்த்து பரலோகத்தை நோக்கி என்னுடைய கண்களை பதிய வைத்து இந்த அரசுக்குரிய காரியங்களை என் கண்முன் வைத்து பேதுருவை போல வேற எங்கு நான் போவேன் என்று சொல்லி அவரையே பிடித்துக் கொண்டு வாழ எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க போதும் டாடி. எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க போதும் டாடி? நீங்க போதும் டாடி. வாயை கண்டு சொல்லுங்க, நீங்க போதும் டாடி. போதும் டாடி. நீங்க போதும் டாடி. நீங்க போதும் டாடி. உங்க பிரசன்னம் போதும் டாடி. பிரசன்னம் போதும். அவருடைய மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்பாவோட இதயம் சந்தோஷத்துல பூரி படையும். என் பிள்ளை என்ன போதும்னு சொல்லிட்டான். உங்க கணவர் வந்து நீ எனக்கு போதும்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? மறுபிறவி எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? நீங்க தாங்க எனக்கு புருஷனா வரணும்னு சொன்ன ஆண்கள் எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? அம்மாவா இல்லையா? உங்க பிள்ளை எனக்கு வந்து அம்மா நான் மறுஜென்மம் எடுத்தாலும் நீதாமா எனக்கு அம்மாவா வரணும்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்கல்ல? நீங்க போதுமா, எனக்கு வேற யாரும் வேணாமா, நீங்க மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்க உங்களை வந்து கட்டி அடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா உங்களுடைய இருதயம் எவ்வளவு பூரிப்படையும்? அம்மாவா இல்லையா? ஐயோ அந்த சந்தோஷமே காணுமே. சந்தோஷத்தோட சொல்லுங்க ஆமென். ஆமென். அப்ப என் ஆண்டவர் நான் அவரை பார்த்து டாடி எனக்கு நீங்க போதும், உங்க சமூகம் போதும், உங்க வல்லமையோடு நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை பார்த்து உங்களுடைய நாமம் மகிமை அடையத்தக்கதான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தா போதும் என்று அவருக்கு என்னை அர்ப்பணித்து வாழும் பொழுது அப்பா என்னில் மகிமை அடைவார், என்னை குறித்து அவர் பூரிப்படைவார். அப்போ ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ எந்த ஆயுதம்? உபவாசம். நீங்க பண்றதெல்லாம் பண்ணிக்கங்க, வேண்டான்னு சொல்லல. திருப்பலிக்கு போங்க, ஜெபமாலை சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உழுந்து பெறலுங்க, அப்போடைய சமூகத்துல என்ன வேணாலும் பண்ணுங்க. உபவாசம் ஒரு வல்லமையான ஆயுதம். ஒரு வல்லமையான ஆயுதம். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்துடைய கதவுகளை திறந்து கொடுக்க ஒரு வல்லமையான ஆயுதம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற ஒரு வல்லமையான ஆயுதம். சாத்தானுடைய தலையை மிதிக்க ஒரு வல்லமையான ஆயுதம். உன் போராட்டத்தை வெல்ல ஒரு வல்லமையான ஆயுதம். உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம். உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி அனுப்பப்படும்படி உனக்கு எதிராக போராடுகிறவர்களோடு போராடக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம் எது? உபவாசம். எத்தனை பேர் இனிமேல் உபவாசிக்க போறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? இந்த உபவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டுடைய சமூகத்துல காத்திருந்து உங்களுடைய சமூகம் போதும் என்று அவரையே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஏனோ தானோடு நடத்தப்படுகிற வாழ்க்கை, வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல பிள்ளைங்களே. ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்து அவருடைய திருவுளம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சமூகத்தில் அவரை மட்டுமே பற்றி கொண்டு எபிரேயர் 12:2 பிரகாரம் என்னுடைய விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய அவர் மீது என் கண்களை பதிய வைத்து ஓடுகிற ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நான் வாழ ஆசைப்படுவேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? அவரை நான் முகமுகமா பார்த்து, அவரை முகமுகமாய் அவர் இருப்பது போல பார்த்து அவரில் நான் மகிழ்ந்து கலிங்கூறதான் இந்த வாழ்க்கை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். அப்ப உபவாசம் செய்து ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே எந்திரிச்சு நிக்கிறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் சோர்வோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாருக்கும் தெரியுமா? வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ள வந்துவிட்டார். சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்ட முடியுமா உங்களால? ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்ட முடியும். அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் உபவாசத்தின் மூலமா இந்த வல்லமையை நாம் பெருக்க போறோம். எல்லாரும் கடலை தட்டி உற்சாகமாக வல்லமை ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறதால் கொள்ளாத சாத்தானை சொல்லாத விரட்டி விடுவோம்.
கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து, என்னுடைய போராட்டத்தை குறித்து நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது யாரு? பெரியவர். அவர் பவராவி. பவராவி எனக்குள்ள இருக்குது. அவர் என்னை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட அறிக்கையிட்டு பாட போறோம். பவராவி எனக்குள்ள, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இரண்டு கரங்களை இருதயத்துல வைத்து, அப்பா நாங்கள் கேட்ட ஒரு வார்த்தைகளும் வீணாய் போய்விடாதபடிக்கு அப்பா ஒரு ஜெப ஆவி, ஒரு நோன்பின் ஆவி அப்பா எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் தேசத்திற்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி அப்பா எனக்குள்ள ஊற்றப்படும்படி வல்லமையின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர், ஜெபத்தின் ஆவியானவர், சத்துருவானுடைய தலைகளை மிதியடிக்கக்கூடிய வல்லமைகளை தருகிற பரிசுத்த ஆவியானவர், பரலோக நெருப்பானவர், ஓ பரிசுத்த நெருப்பானவர் அப்பா இப்பொழுதே இருதயத்தை, என்னுடைய உடலை இந்த ஆலயம் முழுமை நிரப்பப்படும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். அப்பா நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை இதுதான், நான் வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அப்பா எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இனி வருகிற ஒரு வாழ்க்கை ஒரு வல்லமையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, போராட்டங்களை இயேசு கிறிஸ்துடைய அதிகாரங்களை வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இயேசு ராஜா சிலுவையில பெற்று தந்த அந்த வெற்றி வாழ்க்கையை நான் சுதந்திரித்துக் கொண்டு அப்பா உமக்காய், உம்மோடு, உம்மிலே ஒருவருடைய ஒருவருக்காக என் கண்களை உம்மீது பதிய வைத்து அப்பா உமக்கு உகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணமாக்குகிறேன். அப்பா நீ விதைத்த விதைகளுக்காய் நன்றி ஐயா. இந்த விதையானது அப்பா பாறை செடிகளிடையே விழுந்து விடாதபடி, பாறை இடுகுகளிலே விழுந்து விடாதபடி, வழியோடு விழுந்து விடாதபடி, ரத்த கோட்டைக்குள்ள, அக்கினி கோட்டைக்குள்ள, வார்த்தையின் வல்லமையான கோட்டைக்குள் நாங்கள் மூடி ஒவ்வொருடைய இருதயத்தை முத்திரிடுகிறோம் ஐயா. 100 மடங்கு கழிவு தருவதாக அப்பா பிள்ளைகள் நோன்பிருந்து மோசையை போல ஓடி இறை சாயலை பெற்றுக் கொள்கிறவர்களாக எல்லா சாத்தானின் கோட்டைகளை உடைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்று அதிகாரமுடைய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பரலோக வல்லமை, ஒரு பரிசுத்த வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே மூடுபடி இருதயங்களை நிரப்பும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த ரஷக்கரா ஓகா பாபாதிகரா
வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி அப்பா உமக்கு உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழாதபடி தடையாய் எழுதி நிற்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் நிர்மூலமாக்கி நிற்கி நரகத்துக்கு தள்ளி உங்க பரிசுத்த நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறோம் ஐயா. விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். வல்லமையுள்ள வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ இறை சாயலோடு மறு கிறிஸ்துவாக வாழக்கூடிய ஒரு பரலோக வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கும்படி, எங்களை காண்கிறவர்கள் உம்மை கண்டுகொள்ளும்படி, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள வெளிப்படும்படி எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமையை செய்வீராக. எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமையை உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட்.